யூதா வம்சத்தோடு கூட சம்பந்தப்பட்டால் என்பதை விளக்குவதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருக்குது. அதற்கு காரணமாக இருந்தது ரூத்தினுடையதான தீர்மானமும் அவளது தீர்மானத்திலிருந்ததான உறுதியும், அதை அவள் நிறைவேற்றின விதமும், அதற்காக அவள் காத்திருந்ததும் அவள் பெற்றுக்கொண்டதும் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் சரித்திரம். அதிகாரம் 1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் அப்படின்னா எந்த காலமாக இருக்கும்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இது கிதியோனுடைய காலமாக இருக்கும் என்று ஒரு சாரார் சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மோவாபியர்கள் அங்கே அவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். விளைச்சல்கள் எல்லாம் அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் மோவாப்பில் ஆகாரம் இருந்தது, பெத்லகேமில் ஆகாரம் இல்லை. ஆக இது யாருடைய காலமாக இருக்குங்கிறாங்க? கிதியோனுடைய காலமாக இருக்குங்கிறாங்க. சரி, அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்றால் ஏல் மெலேக் அப்படின்னா அவன் தேவன் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் தேவன் ராஜாவாக இருக்கிற அவன் மோவாபியரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. மோவாபியரை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மோவாப்ட போனான். பேர் நகோமி, அவனுடைய மனைவி பேர். நகோமி என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். அவங்க 2 குமாரர் பேர். ஒருத்தன் பேர் மக்லோன்னு பேர் வச்சான். மக்லோன் என்றால் வியாதிப்பட்டவன்னு அர்த்தமா. இன்னொருத்தன் பேர் கிளியோன்னு வச்சான், பலவீனமானு அர்த்தமா. அதாவது சுகம் அப்படின்னு பேர் வச்சான். ஒருத்தனுக்கு பேர் சுகம், ஆனால் அவன் வாழ்க்கையில் சுகம் இல்லை. இன்னொருத்தருக்கு பேர் பலம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பலவீனம். அப்போ ஒரு சுகவீனமான ஒருத்தன், ஒரு பலவீனமான ஒருத்தன், அவன் 2 பேரும் போனான். அங்கே போய் அவங்க மோவாப் தேசத்தில் போயிருந்துட்டாங்க. அங்கே போன இடத்துல புருஷன் இறந்து போனான், எலிமெலேக்கு இறந்து போனான், ராஜா இறந்து போனார். பேர் தானே அர்த்தம், குடும்பத்தின் ராஜா இறந்து போனார். 2 குமாரர்கள். அப்போ 2 பேர்த்துக்கு கல்யாணம் கட்டிக்கிறோம். ஒருத்தர் பேர் ஓர்பால், இன்னொருத்தர் பேர் ரூத். ஓர்பால் என்று சொன்னால் மான், அழகான மான், அழகானவ. ரூத்துன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல அன்பு கூறுகிறவள் என்று அர்த்தம். அப்போ அன்புக்கு ஒருத்தி அழகானவா, ஒருத்தி அன்பானவா. அப்போ ஏறக்குறைய 10 வருஷம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளியோனும் மக்லோனும் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆக மீதி 3 விதவைகளாக அவங்க இருக்கிறாங்க. யார்? நகோமி, மகிழ்ச்சின்னு பேர். அழகு உள்ளவளும், அழகு ஓர்பால், அன்பு ரூத்து. இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க.
அப்போ இந்த டைமில் ஒரு செய்தி அவங்களுக்கு வருது. ஆமாம், மோவாபில் தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் அருளினார்னு கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்பட்ட உடனே சரி திரும்ப போவோன்னு சொல்லிட்டு யூதா தேசம் போகிறான். அப்போ 2 மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் மோவாபி தேசத்துக்கே போங்க, அப்பா அம்மா சொடன் பிறந்த இருக்கிற இடத்துக்கு போங்க, உங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்வார், எனக்கும் ஆண்டவர் தயவு செய்தது போல் நீங்கள் எனக்கு தயவு செய்தது போல் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார், போங்க. அதாவது இனி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில, நீ யார் உங்களுக்கு வாய்க்குமோ அவனை அந்த புருஷனை கட்டி வாழ்ந்துட்டு இருங்க, நான் இனிமேல் போய் உங்களுக்கு வந்து நினச்ச முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே அதில் ஒருத்தி அந்த அழகானவா அழுது, 2 பேருமே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறா, இல்லை நான் இனிமேல் உங்களுக்கு புருஷன் உண்டாயிருக்க வாய்ப்பு இல்லை, என்னை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓர்பால் என்ன செய்கிறா, சரி நான் போயிட்டு வரமான்னு அழகானவா முத்தமிட்டுட்டு போயிட்டான். இந்த ரூத்து அன்பானவள் போக விரும்பலை. அவள் ஒரு வார்த்தையை சொன்னால், உன் சகோதரி போன மாதிரி தன் தேவர்களிடத்திற்கு திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிற, நான் போக மாட்டேன், உம்மை கூடயே வருவேன் அப்படின்ட்டு ஒரு 2 வார்த்தை சொல்கிறான். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். அந்த அன்பானவளுடையதான தீர்மானம். ரூத்து அன்பானவள், அவளுடைய தீர்மானம், நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைவேன். இவ்வளோதான். ஏன்னா வேறு எதுவும் எதிர்பார்த்து நான் வரல. போகிற இடத்துக்கு நான் போவேன், நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்குவேன், உங்கள் ஜனந்தான் என் ஜனமான்னு ஏற்றுக்குவேன், உங்கள் தேவனை நான் என் தேவனாக ஏற்றுக்கிறேன், நீ மரணம் அடைகிற இடத்துல அடக்கம் பண்ணப்படுவேன், வேறு ஒன்று என்னை பிரிக்காதிருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இவ்வளோ மன உறுதியாக இருக்கிறாளே, அவளுடைய உறுதி, அவளுடைய தீர்மானம், அது அவள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானமும் நல்ல ஒரு உறுதியும் இருக்குமானா நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக மாறுவீங்க. சரி, அப்படியே பெத்லகேம் மட்டும் போகிறாங்க. அங்கே வந்தவொடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, நகோமியான்னு பேசிக்கிட்டாங்க. இவங்க ஒரு யூதா வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்க எல்லாரும் நகோமின்னு சொல்லும்போது சொல்கிறா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, ஆமாம் ஆண்டவர் என்னை கிளேசப்படுத்திட்டாரு, என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்படுகிறத பார்க்குறான். நான் வெறுமையாக, நான் நல்ல நிறைவுள்ளவளாக நான் போனேன், இப்போ வெறுமையாக நான் திரும்பி வருகிறேன், கர்த்தனை சிறுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்து கடைசியில் அவளும் தன் மோவாபிய ஸ்திரியான தன்னுடைய மருமகள் ரூத்தோடும் அவள் அங்கே குடியிருக்கிறாள். அவங்க வந்த நேரம் ஒரு வார்கோதுமையின் அறுவடை நேரம். அதான் கர்த்தர் சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் வரலினா வார்கோதுமை அறுவடை நேரத்தில் வந்து சேர்றதை பார்க்குறோம். இதில் நம்ம கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதுமான விஷயம் என்னவென்றால், சம்பவங்கள் நடந்தது ஏதோ நிகழ்வு போல இருந்தாலும், தற்செயலாய் நடந்த நிகழ்வு போல் இருந்தாலும், இந்த ரூத்து அவன் அறிமுகம் ஆவதற்கு இந்த சம்பவம் தான் காரணமாக இருந்தது. இந்த ரூத் யார் என்று சொன்னால், அவன் இயேசு கிறிஸ்துவனுடையதான வம்சாவளியில் வந்ததான ஒரு பாட்டியம்மா. ஏன் தாவீது ராஜாவுடையதான பாட்டி அம்மாவாகவும் இந்த அம்மா இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றதான சில கசப்பான அனுபவங்களுக்கு ஊடாகவும் தேவன் தம்முடையதான மகிமையான திட்டத்தை நிறைவேற்றுவதை நாம் இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ரூத்து ஸ்தோத்திரம் இந்த யூதா வம்சத்தோடு கூட சம்பந்தப்பட்டால் என்பதை விளக்குவதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருக்குது. அதற்கு காரணமாக இருந்தது ரூத்தினுடையதான தீர்மானமும், அவளது தீர்மானத்திலிருந்ததான உறுதியும், அதை அவள் நிறைவேற்றின விதமும், அதற்காக அவள் காத்திருந்ததும், அவள் பெற்றுக்கொண்டதும் தான் நமக்கு முன்பதாக இருக்கிற சவாலாக இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதை நம்ம ரூத்தினுடையதான சம்பவத்தை குறித்து நம்ம இதில் வாசித்தோம். ரூத் நகோமியோடு போய் போவதற்கு, அவளோடு இருப்பதற்கு என்ன செய்தாள், ஒத்துக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் சொல்லும்போது நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடைகிற இடத்துல நான் என்ன செய்வேன், மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் என்ன செய்யாது, நம்ம பிரிக்காது என்று சொல்லி உறுதியாக சொல்லுகிறாள். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த இப்படிப்பட்டதான ஒரு அன்பு
நம்மிடத்தில் காணப்படுவதாக. ஆமென். நம்ம என்ன செய்யும், ஒரு உறுதி, நீ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. எடுத்த தீர்மானத்தில் என்னால் நம்ம என்ன செய்யணும், தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. எடுத்த தீர்மானம் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன், எந்த போராட்டம் என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நம்ம எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபிப்போமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் ரூத்தை குறித்து பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, எப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை கர்த்தாவே, எல்லாராலும் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தாவே ஆமென். அப்பா, அந்த நகோமியை பின்பற்றி செல்ல எடுத்த அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தது போல் கர்த்தாவே ஆமென். அப்போ நாங்களும் அந்த உறுதியை கர்த்தாவே அப்போ உடையவர்களாய் காணப்படணும். நகோமியும் கர்த்தாவே உம்முடைய ஆமென் அப்போ அந்த உம்முடைய அரவணைப்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் வெளியில் சென்றாலும் மறுபடியுமாக மனம் திரும்பி கர்த்தாவே அப்பா இஸ்ரவேலின் தேவனை ஆமென் பிடித்து கொண்டது போல அப்பா எங்களுக்கு அந்த அப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்புதலை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே, கடிந்து கொள்ளப்படும் பொழுது நாங்கள் அப்பா சோர்ந்து போகாமல் தேவனே ஸ்தோத்திரப்பா, நீர் எங்கள் தேவன் என்று சொல்லி மறுபடியும் மனம் திரும்பி வரத்தக்கதான ஒரு சூழ்நிலை இந்த நாளில் அப்பா இப்படிப்பட்டதான சோர்ந்து போய் பின்வாங்கி போய் அப்பா மனமுடைந்து போய் இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் உம்முடைய அன்பையே பிடித்துக்கொள்ள கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.